Hello friends, welcome to our channel. Friends, தேங்காய் சட்னி புளி சட்னின்னு ஒரே மாதிரியான சட்னி சாப்பிட்டு வந்துட்டு நமக்கு சில சமயங்கள் எல்லாம் ரொம்பவே போர் அடிச்சிருங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த டிஃபரெண்டான புதுவிதமான டேஸ்டான சட்னியை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். வாங்க இப்ப சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அதுக்காக ஒரு பேன்ல வந்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததா இது கூடவே வெள்ளை உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கடலை பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்னி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு வேற லெவலா இருக்குங்க இது. அடுத்ததான் வந்துட்டு ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னியை வந்துட்டு நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு 2 காஞ்ச மிளகா 1 பச்சை மிளகா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம இது கூடவே 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்துட்டு நல்லா வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். நம்ம டெய்லியுமே தேங்காய் சட்னி புளி சட்னி இப்படி செஞ்சு செஞ்சு நமக்கு வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த புதுவிதமான சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதங்கட்டுங்க. இது வதங்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வரும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததா வந்துட்டு ஒரு பெரிய சைஸ்ல ஒரு தக்காளியை வந்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி வந்துட்டு ரொம்ப நல்லா நமக்கு வதங்கி வரணுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா புளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லாவே வதங்கி வரட்டும். அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அடுத்ததா மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னியை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இத வந்துட்டு நீங்க சாப்பாடு கூட கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது இத வந்து நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாருங்க ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லாவே ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துடலாங்க. நீங்க வேணும்னா பெருங்காயத்தூள் கூட இதுல சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நல்லாவே அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு பேன்ல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் வந்துட்டு கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெள்ளை உளுந்து பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மேலால நம்ம தாளிப்பையும் ஊத்திடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சட்னியை. நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பாருங்க பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பரா இருக்கும். எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருமே உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.